بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளுக்கு மாற்றமாகவும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாகவும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நாளை மறுமையிலே கண்டிப்பாக நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த வகையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவனிடம் இருந்து திருமறை குர்ஆனை வழிகாட்டியாக பெற்று தந்திருக்கிறார்கள். இறுதி தூதராக முகமது நபி அவர்களை அனுப்பிய இறைவன் இறுதி வேதமாக திருமறை குர்ஆனை தந்து இதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதை நமக்கு விளக்கி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே திருமறை குர்ஆன் எப்படி பார்க்கப்படுகிறது, திருமறை குர்ஆனை இந்த உலக மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்த்தால் திருமறை குர்ஆனை ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விதமாக அணுகக்கூடிய காட்சிகளை நாம் காண முடியும். இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை கடவுள் என்று ஒப்புக்கொள்ளாதவர்கள், முகமது நபியை நபிதான் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முற்றுமுழுதாக திருமறை குர்ஆனை புறக்கணிக்கக்கூடிய காட்சியை காண முடியும். குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இறைவேதமாக நாங்கள் நம்பவில்லை, முகமது அவர்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதனை முற்றுமுழுதாக மறுத்து விடுவார்கள். இதே நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை நாம் எடுத்து நோக்கும் போது முஸ்லிம்கள் இரண்டு விதமாக குர்ஆனை அணுகக்கூடிய காட்சியை காண முடியும். உண்மையாகவே இஸ்லாத்தை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அவனுடைய தூதரை மாத்திரம்தான் பின்பற்றுவோம்
என்று இருக்கக்கூடியவர்கள் திருமறை குர்ஆனை உயிரினும் மேலாக மதித்து அது காட்டுகிற வழிமுறைப்படி வாழ்வதற்கு எத்தனிக்கக்கூடிய காட்சியை காண முடியும். இதே நேரத்தில் குர்ஆனை ஒரு காட்சி பொருளாக மாத்திரமே வைத்துக் கொண்டு குர்ஆன் அல்லாத பல விஷயங்களையும் பின்பற்றிக் கொண்டு குர்ஆனை நாங்கள் நேசிக்கிறோம், குர்ஆன் தான் எங்களுடைய இறைவேதம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய இன்னொரு சாராரையும் பார்க்க முடியும். அப்ப இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்கு மத்தியில் குர்ஆன் அணுகப்படுகிற விதம் 3 விதமாக அமைந்திருக்கிறது. மாற்று மத நண்பர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, அவர்கள் அதை முற்றுமுழுதாகவே மறுக்கிறார்கள். ஆகவே அவர்களை பற்றி விமர்சன கண்ணோட்டம் இந்த இடத்திற்கு தேவையற்றது. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லிமும் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்று வெளிப்படையாக சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய வேதம் தான், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று அத்தனை சாராரும் சொல்லுவார்கள். தௌஹீது சகோதரர்கள் சொல்லுவார்கள், தப்லீக் சகோதரர்கள் சொல்லுவார்கள், தரீகா நண்பர்கள் சொல்லுவார்கள். உலகத்தில் இருக்கிற 73 கூட்டமும் என்ன செய்யும்? இந்த வார்த்தையை சொல்லும், நாங்கள் குர்ஆனை ஏற்றுத்தான் இருக்கிறோம், குர்ஆனை மறுக்கவில்லை, குர்ஆன் தான் எங்களுடைய இறைவேதம் என்பதை சொல்லுவார்கள். ஆனால் குர்ஆன் படி வழி நடக்கிறார்களா என்ன? கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்ல? இன்றைக்கு நம்ம நாட்டில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பலவிதமான இயக்கங்கள், அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா. என்ன காரணம்? அவர்கள் உலமாக்களின் சபை என்று வைத்திருக்கிறார்கள். அவங்கள முக்கியமா மக்கள் ஏன் கவனிப்பாங்கன்னு கேட்டா, அவங்க பொதுமக்களுடைய சபை கிடையாது, உலமாக்களுடைய சபை என்று வைத்திருக்கிறார்கள். இந்த உலமாக்களுடைய சபை ஃபத்வா குழு என்றொன்றையும் வைத்திருக்கிறது. வச்சிருக்கிறதா இல்லையா? கிட்டத்தட்ட 33-34 உலமாக்கள் அந்த குழுவிலே அங்கம் வகிக்கிறார்கள் என்று இன்றைய பத்திரிகையில் கூட உலமா சபை அறிவித்திருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லும் போது, இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா 33 உலமாக்களை வைத்து ஃபத்வா குழு என்றொன்றை வைத்து ஆயிரக்கணக்கான உலமாக்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பவர்கள் குர்ஆன் படிதான் செயல்படுகிறார்களா? உலமாக்கள் சபை என்ன குர்ஆன் படிதான் செயல்படணும், ஹதீஸ் அடிப்படையில் தான் செயல்படணும். ஆனால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஃபத்வாவை எப்படி கொடுக்கறீங்கன்னு கேட்டு பாருங்க. ஷாஃபி மதுஹப் பிரகாரம் கொடுப்போம். அவருடைய விளக்கம் என்ன? ஷாஃபி மதுஹப் எதை சொல்லுதோ அது மாதிரி நாங்க ஃபத்வாவை கொடுப்போம். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொரு கருத்து சார்ந்தவர்களாக இருப்பார்கள். புரிதல் அடிப்படையில் அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன் இதை சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, கடந்த காலங்களில் முகத்திரை சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழுந்தது. பெண்கள் முகத்திரை அணியலாமா கூடாதா? நாம கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை கடுமையாக விமர்சித்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் அவர்களுடைய அல்லக்கைகளும் கடைசியாக என்ன நடந்தது? திறன டிவியில ஒரு நிகழ்ச்சி, அதிலே ஜம்மியத்துல் உலமா சார்பில் வந்து கொள்கிறார். அவரிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்கிறார், முகத்திரை தொடர்பாக ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடு என்ன? அவர் சிங்களத்தில் வெளியிடப்பட்ட ஜம்மியத்துல் உலமாவுடைய புத்தகங்கள் கொஞ்சத்தை எடுத்து காட்டி, இதுல தெளிவா இருக்குது, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல, தெளிவா தான் நாங்க போட்டுக்கிறோம், ஜம்மியத்துல் உலமாவுடைய கருத்தே இதுதான் உடைச்சிட்டாரு. உடைச்சதுக்கு அப்புறம் அது ஒரு பத்தி பூதாகரமா பத்தி எரிஞ்சு இப்ப கடைசியா இன்றைய பத்திரிகையில ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குர்ஆனை மதிக்கக்கூடிய சபை எப்படி அறிக்கை தெரியுமா? சிங்களத்தில் நாங்க ஒன்று வெளியிட்டோமா, அதுக்கு வேற இது வேற, ஆனா அதுல நாங்க சொன்னது எங்க ஃபத்வாவும் ஒண்ணுதான், முகத்திரை தொடர்பாக இப்ப டிவியில சொல்லப்பட்டது எங்க நிலைப்பாடு இல்லைங்கிறாங்க. இந்த அறிக்கை வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதே விடிவெள்ளி பத்திரிகையில போன வார வெள்ளிக்கிழமை ஒருவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் தெரியுமா? இவங்க இந்த அறிக்கையை இன்னைக்கு பத்திரிகையில போட்டிருக்காங்க. போன வாரமே இந்த அறிக்கை வெளியாயிடுச்சு. அறிக்கை அந்த ஆள் எடுத்து படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு சிங்களத்தில் வெளியிடப்பட்ட புக்குகளையும் எடுத்து பார்த்திருக்கிறாரு. சிங்களத்தில் சிங்கள மக்களுக்கு சொல்லும் போது முகத்திரைங்கிறது மார்க்கத்தில் இல்ல, அதை யாரும் அணியக்கூடாது, அதுதான் எங்க நிலைப்பாடு எழுதி வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு சொல்ற நேரத்தில் இல்ல இல்ல கட்டாயம் போடணும், அது ஃபர்து, நீங்க போட்டு தான் ஆகணும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆள் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீங்க உலமா சபை வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படுறீங்களா
இல்லைன்னு சொன்ன மதுகப் அடிப்படையில் செயல்படுறீங்களா? எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒவ்வொருவரையும் சமாளிப்பதற்காக இடத்திற்கு ஏற்ற போது எப்படி எந்த இடத்தில் சமாளிப்புத்தனமாக பதில் சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு போறாங்க. இதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஒருத்தனை சமாளிக்கணும்னா மஹிந்த ராஜபக்ச வந்து அவனுக்கு ஒரு துவா ஓதணுமா, ஓதிட்டு போயிரு. இன்னொருத்தன் வந்துட்டான அவனுக்கு ஏதாவது செய்யணுமா, செஞ்சுட்டு போயிரு. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பொருட்டல்ல என்கிற நிலையில் இன்றைய சமுதாயம் போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை காண முடியும். ஆனால் குர்ஆனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிற கண்ணியம் இருக்கிறது, குர்ஆனுக்கு இஸ்லாம் சொல்லுகிற செய்திகள் இருக்கிறது, அவை அத்தனையும் எடுத்து பார்க்கிற போது நாம் குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு கண்ணியங்களை கொடுத்திருக்கிறோம் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். இன்றைக்கு குர்ஆனை ஓதக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் கூட குர்ஆனை புரிந்தவர்கள் குர்ஆனை ஓதாமல் இருக்கிறார்கள். குர்ஆனை புரியாதவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ரெண்டு நடக்குதா இல்லையா? குர்ஆனை புரிந்த குர்ஆன் தான் நீ பின்பற்ற வேண்டியது, நபிகளாருடைய வாழ்க்கையை தான் நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு குர்ஆனை வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்ப என்ன சொன்னாலும் பிஸியா இருக்கிறோம், நேரம் இல்ல, குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாது, ஆகவே குர்ஆனை பார்ப்பதில்லை. வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் காலம் கழிப்பதற்கு எத்தனிக்கக்கூடியவர்கள் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு எத்தனிப்பதில்லை. இதே நேரத்தில் குர்ஆன் விளங்காது, குர்ஆன் புரியாது, அது புரியணும்னா ஆயக்கள் 68 படிச்சிருக்கிறோம் சொல்றவங்க குர்ஆனை ஓதுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனா புரியாதுன்றான். ஓதிக்க ஆனா புரியாது, உனக்கு அதை விளங்கெடுக்க முடியாது, அது உலமாக்களாக இருக்கிற அந்த கலைகள் எல்லாம் படித்தவர்களுக்கு தான் புரியும். புரிஞ்ச லட்சணத்தை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப அப்ப என்ன பார்க்கிறோம் கேட்டா, புரியும் என்பவர்கள் படிக்க மறுக்கிறார்கள், படிப்பவர்கள் அதை புரிய மறுக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு சமூகத்திலே குர்ஆனுக்குரிய நிலையாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் தொடர்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிற நேரத்தில் குர்ஆனை ஓதுவதை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒருவர் எவர் குர்ஆனை ஓதுகிறாரோ அவர் நாரத்தை பழத்தை போன்றவர். குர்ஆனை ஓதுகிற நல்லவர், ஒரு நல்லவர் குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்ன அவருக்கு உதாரணம் இதுதான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த பழத்தினுடைய சுவை இனிமையானதாக இருக்கும், வாசனையும் நல்லதாக இருக்கும். குர்ஆனை ஓதுகிற நல்ல மனிதருக்குரிய உதாரணம். ஒரு நல்லவர் குர்ஆனை ஓதினா அவருக்கு இதுதான் உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே நேரத்தில் குர்ஆனை ஓதாதவருடைய நிலை எப்படி தெரியுமா? பேரிச்சம் பழத்துக்கு ஒப்பானது, அதனுடைய சுவை இனிமையானதாக இருக்கும், ஆனால் அதில் எந்த வாசனையும் இருக்காது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பேரிச்சம்பழத்துல, ஆனா வாசனை இருக்குமா? இதுதான் குர்ஆனை விளங்கி மற்ற நல்லமலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு குர்ஆனை ஓதாமல் இருப்பவர்களுக்குரிய உதாரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தொடர்ச்சியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கெட்டவனாக இருந்து கொண்டு குர்ஆனை ஓதக்கூடியவனுடைய நிலை துளசி செடிக்கு ஒப்பானது. ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான், ஆனா குர்ஆனை ஓதுகிறான், குர்ஆனை பின்பற்றல, குர்ஆன் படி நடக்கல, குர்ஆன் புரியாதுங்கிறான், ஆனா குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறான். இப்படி ஓதுபவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது துளசி செடிக்கு ஒப்பானது. ரீஹுஹா தையிபுன், அதனுடைய வாசம் நன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய டேஸ்ட் வந்து கசப்பாக இருக்கும். வாசம் நல்லா தான் இருக்கும், நல்லா ஓதுறாரா இல்லையா, அதனால வாசம் நல்லா இருக்கும், ஆனால் அதை புரிய மறுக்கிறார், பின்பற்ற மறுக்கிறார், கெட்டவராக இருக்கிறார், நல்லது செய்வதில்லை. அது யாருக்கு ஒப்பானது என்று சொன்னால் துளசி செடிக்கு ஒப்பானது. வாசம் நல்லா இருக்கும், டேஸ்ட் கசப்பாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், தீமையையும் செய்து கொண்டு எவன் குர்ஆனையும் ஓதாமல் இருக்கிறானோ இவனுக்குரிய ஒப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டா குமட்டி காயை போன்றது. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு வாசனையும் இருக்காது, டேஸ்டும் கசப்பா இருக்கும். ஒரு கெட்டவன் அவன் கெட்ட செயலே செய்யறான், குர்ஆனை ஓதவும் இல்ல, தீய செயலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் குமட்டி காயை போன்றவன். ஏன் குமட்டி காயை போன்றவன் கேட்டா அதுக்கு வாசனையும் இருக்காது, டேஸ்டும் இருக்காது. இப்ப நாம் அத்தனை பேரும் என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா? நான் பேரிச்சையுடைய இடத்துல இருக்கிறேனா, குமட்டி காயுடைய இடத்துல இருக்கிறேனா, துளசியுடைய இடத்துல இருக்கிறேனா, இல்ல நல்லவனாக இருந்து குர்ஆனை ஓதுகிறவனுடைய இடத்தில் இருக்கிறேனா? எடுத்து பார்க்கணுமா இல்லையா? காரணம் என்ன? இன்றைக்கு எல்லோருக்கும் குர்ஆன் மீது ஒரு ஆசை இருக்கிறது,
சிங்களத்தில் குர்ஆன் வெளிவந்திருக்கிறது, தமிழ் மொழியில் குர்ஆன் வெளிவந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது, பல நூற்றுக்கணக்கான மொழிகளில் குர்ஆன் வெளியிடப்பட்டிருக்கிறது. யாரையாவது பார்த்தோம்னா சிங்கள ஆளுத்தர் இருக்கிறாரு, குர்ஆன் கேட்கிறாரு, குர்ஆன் கொடுக்கணும் என்று ஆசை வருகிறது. மாற்று மதத்தவர்களுக்கு குர்ஆன் கொடுப்பதற்கு நிறையவே ஆசைப்படுகிறோம். நம்மோடு கூட இருக்கிற ஒரு இந்து சகோதரர் குர்ஆன் ஒன்றை கேட்டான் என்றால் அவருக்கு குர்ஆனை கொண்டு போய் ஒப்படைப்பதற்கு நிறையவே ஆர்வப்படுகிறோம். இப்படியெல்லாம் செய்கிறோமே, அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய எத்தனை அத்தியாயங்கள் நமக்கு மனப்பாடமாக இருக்கிறது, எத்தனை அத்தியாயங்களை நாம் புரிந்திருக்கிறோம், எத்தனை அத்தியாயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? ஹதீஸை வாங்கினாலும் சரி, புத்தகங்களை வாங்கினாலும் சரி, குர்ஆனை வாங்கினாலும் சரி, அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக வாங்குகிறோமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு செயல்படுத்துறதுக்காக வாங்கல. அப்ப என்ன பார்க்கணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 4 வகையான மனிதர்களில் நான் எந்த வகையில் இருக்கிறேன் என்பதை புரிந்து நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு செல்ல வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சூரா ஃபாத்திஹா சம்பந்தமாகவே சொல்லுகிறார்கள். மிக அருமையான ஒரு செய்தி. என்ன சொல்றாங்க தெரியுமா? சூரா ஃபாத்திஹாவை 3ஆக பிரித்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், 4ஆக பிரித்து சொல்லுகிறார்கள். எப்படி பிரித்து சொல்றாங்கன்னு கேட்டா, எவர் ஒருவர் தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறாரோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அவர் சொல்லிவிட்டால் அல்லாஹ் தஆலா அவருக்கு சொல்லுகிறாராம், என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வசனங்களுக்குமாக ஒவ்வொரு அடியானும் ஓதுகிற நேரத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறானாம். கடைசியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற வசனம் வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானாம், இதை அடியானிடத்தில் கேட்டுவிட்டான், கேட்டது அவனுக்கு உண்டு. நேர்வழியை கேட்கிற அத்தியாயம் அது, கேட்டது அவனுக்கு உண்டு. அப்ப என்ன யோசிக்கணும் என்று கேட்டா, ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறோம், அல்லாஹ்வை புகழுகிறோம். நாம் புகழுகிறோம் தான் என்பது கூட நம்மிலே பல பேருக்கு தெரியவில்லை. நாம புகழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு இவ்வளவு கண்ணியம் செலுத்துறோமா? அர் ரஹ்மானிர் ரஹீம்னா இவ்வளவு இருக்குதா? மாலிக் யௌமித்தீன்டா இவ்வளவு இருக்குதா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்னா இவ்வளவு இருக்குதா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானாம், என்னுடைய அடியானுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பே இதுதான். எது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று சொன்னதோட இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ள தொடர்பு என்று அல்லாஹ் தஆலா சிலாயித்து பேசுகிறானாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு, அல்லாஹ்வையே வணங்க வேண்டும், அவனிடமே உதவியும் தேட வேண்டும். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள்? அல்லாஹ் தான் ரப்பும்பாங்க, ஆனா வணங்குறது யாரு? அவுலியாக்கள. ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் இருக்கிறாரு, ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ்வை போய் வணங்க வேண்டியது, இல்லன்னா கத்தரகமைக்கு போக வேண்டியது, இல்லன்னா ரந்தனி கமைக்கு போக வேண்டியது, இல்லை என்று சொன்னால் பஸ் புடிச்சு கிளம்பி போயிரு கல்முனை கடற்கரை ஒரு தர்காவுக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு தர்கா வணங்கிகளாக இருக்கிறார்கள். ஆனா குர்ஆனை ஓதும் போது தொழுகையில அவங்களும் இந்த வசனத்தை தான் ஓதுறாங்க. ஈர்ப்பு ஏற்பட்டதா? நேர்வழி கிடைத்ததா? நேர்வழிக்கு வந்தார்களா? இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? உளப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளபூர்வமாக அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்ப என்ன பார்க்கணும்? அல்லாஹ்வை வணங்கவும் வேண்டும், அவனிடமே உதவியும் தேட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்வதாக மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆனா இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் குர்ஆனுக்கு கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? குர்ஆனை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம நாட்டில் தரீகா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் பெரும்பாலும் அவங்க தான் இருப்பாங்க. தப்லீக் சகோதரர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை அறியாமலேயே தரீக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். பேர்ல தப்லீகா இருப்பாங்க, ஜமாத்துல போவாங்க, ஆனா தங்களை அறியாமலேயே தரீக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏன் தெரியுமா? இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தப்லீக் ஜமாத்தை ஸ்தாபிக்கிற நேரத்தில் தரீக்கத்திலிருந்து வெளியே வந்து தான் ஸ்தாபிச்சாரு. அது சரிப்பட்டு வராது, இதுதான் சரி என்று சொல்லி இந்த 6 நம்பர் கதையெல்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து ஸ்தாபிச்சு அவர் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? ஜக்கரியா மௌலானாவிடத்தில் தொழுகைக்கு பிறகு மக்கள் ஓதுறதுக்கு எதையாவது தயார் பண்ணுங்கன்றாரு. அந்த ஆள் வந்து ஒரிஜினல் சூபி, அந்த ஆள் தயார் பண்ணினது என்ன? தாலீம் கிதாப. அதுல இருக்கிற கதைகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சூபி மகான்களுடைய கதையாக இருக்கும்.
குர்ஆனை பள்ளியில் வாசிப்பவர்களுக்கு அடிப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த சகோதரர்கள் தான். குர்ஆனை பள்ளியில வாசிச்சா அவனுக்கு அடி கிடைக்கும். ஆனா தாலீமை வாசிச்சா சூப்பரா இருக்குது, தாலீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. கட்டுக்கதையை பள்ளியில் படிக்கும் போது ஆதரிக்கக்கூடியவர்கள் குர்ஆனை பள்ளியில் படித்தால் அடிக்கிறார்கள். உண்மையிலேயே தரீக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவர்கள் குர்ஆனை மதிப்பதாக சொல்லுகிறார்களே, இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை தெரியுமா? இவங்களுடைய கதையை சொல்லுகிறார்களே, நாங்கள் மொழியாக்கம் செய்து போட்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே தரீக்கத்தை நோக்கி விரைந்து விடுவார்களாம். தரீக்காவினுடைய செய்தி எல்லாம் இன்னும் மொழியாக்கம் பண்ணி போடலையா, நிறைய அரபிலே உருதுல தான் இருக்குதான். அதையெல்லாம் மொழியாக்கம் பண்ணி தமிழுக்கு போட்டாங்கன்னா, ஆங்கிலத்துக்கு போட்டுட்டாங்கன்னா, சிங்களத்துக்கு போட்டுட்டாங்கன்னா, அதை படிக்கிற மக்கள் எல்லாம் சாறை சாறையாக தரீக்கத்தை நோக்கி விரைந்து வந்து இணைந்து கொள்வார்களாம். ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அதையெல்லாம் பார்த்தா சார சாரையா வருவானாண்டு மட்டும் முடிவெடுத்துடலாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இந்த நாட்டிலே இஸ்லாத்தை குட்டிச்சுவராக்குவர்கள் அவர்கள் தான். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஷேக் நாயகம் என்ற ஒருவனை வைத்துக் கொண்டு பாத்தீங்களா இல்லையா, 3-4 வாரத்துக்கு முன்னாடி மல்வானையில ஒரு கட்டிட திறப்பு விழா, ஷேக் நாயகம் வர்றாராம். எப்படி வர்றாரு? இந்த தமிழ்நாட்டில் யானையோட சேர்த்து பெரிய கொடையொண்ட வச்சுக்கிட்டு ஒருத்தன் வருவானே, அது மாதிரி வர்றாரு. கொடையொண்ட புடிச்சுக்கொண்டு, அவருக்கு பின்னாடி ஒரு பட்டாளம் வரும்போது கொடையை புடிச்சுக்கொண்டு ஷேக் நாயகம் வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்திருக்கிற நேரத்தில் வர்ற புதிய ஒரு மனிதர் என்ன கேட்பார் தெரியுமா? இந்த இடத்தில் முகமது யார் என்று தான் கேட்பார்கள். வித்தியாசமே தெரியாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு இருக்கிற நேரத்தில் நான் அல்லாஹ்வின் தூதர் என்று வித்தியாசம் காட்டினார்களா? ஆனா இஸ்லாத்தை பின்பற்றுவதாக சொல்லுகிறார். அதுல பாயிண்ட் தாடி வேற. ஷேக் நாயகம் இஸ்லாத்துடைய ஷேக், அவரு தாடியில லட்சணத்தை பார்த்தால் சில பேர் வலுவலுன்னு இருப்பாங்க, ஷேக் நாயகம் பாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய தரீக்கத்து அப்படித்தான் வழிகாட்டுகிறது. எப்படி வழிகாட்டுது? தபகாத் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, பல வால்யூம்களை கொண்ட ஒரு புத்தகம். ஷாரானி என்பவர் எழுதிய அந்த நூல் தரீக்கா மக்களிடத்தில் ரொம்ப பிரபலமானது. இந்த புத்தகத்தை பெரிய ஒரு வேதமாக எடுத்து காட்டக்கூடிய தரீக்கா நண்பர்கள் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் படிச்சு அல்லது மொழியாக்கம் பண்ணி போட்டா இஸ்லாத்துக்கு சாரசாரையா மக்கள் வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன் பாருங்கள். சாரசாரையா மக்கள் வருவாங்களான்னு பார்த்துருவோம். உதாரணத்துக்கு சில செய்திகளை மொழியாக்கமே பண்ண முடியாது. குர்ஆனை விட்டு அவ்வளவு தூரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அபகாத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு அறிஞர் இருந்தாராம். அவரோட பேர் மின்ஹும் ஷேக் இப்ராஹிம். அவங்களுக்கு மத்தியில இப்ராஹிம் என்ற ஒரு அறிஞர் இருந்தாராம், ஷேக் இருந்தாராம். இதோட நிக்கல, அவரை பத்தின வர்ணனை. மின்ஹும் ஷேக் இப்ராஹிம் அல் உரியானி ரலியல்லாஹு அன்ஹு. அவரோட பேர் என்ன தெரியுமா? ஷேக் இப்ராஹிம் நிர்வாணி ரலியல்லாஹு அன்ஹு. பேர் அப்படி, பேரை அப்படித்தான் வச்சிருக்காங்க. அந்த நிர்வாணமா தான் இருப்பார். நிர்வாண சாமியார் பாக்குறீங்களா? 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி ஒரு நிர்வாண சாமியார் உரையாற்றின காட்சி எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இது மாதிரி அவரோட பேர் என்ன? இப்ராஹிம். இப்ராஹிம் யாருங்க? இந்த பேருக்கு சொந்தக்காரர் யாரு? ஏகத்துவத்தின் மாமேதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரோட பேரை வச்சு ஷேக் இப்ராஹிம், பின்னாடி புனை பேர் என்ன தெரியுமா? மௌலைமார் போடுவாங்கல்ல, மதனி மக்கி இப்படி போடுவாங்கல்ல. இது மாதிரி இவருக்கு வச்சிருக்கிற பேர் என்ன? ஒரியானி, நிர்வாணி அர்த்தம் தமிழ்ல. ஏன் இதை வச்சாங்க தெரியுமா? சும்மா வைக்கல, பேரை வச்சுட்டு ஆளை கலட்டி விடுவோம்னு வச்சாங்களா? அதுக்கு வைக்கல. பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்ன கதை தெரியுமா? இந்த ஆளு மிம்பர்ல ஏறி ஜும்மா பண்ணுவாராம். எப்படி பண்ணுவாராம் தெரியுமா? நிர்வாணமாக ஜும்மா பண்ணுவாராம். எப்படி? ஒரு நாளைக்கு உங்க ஷேகுமார் மல்வான ஷேக் ஒரு நாளைக்கு பண்ண சொல்லுவாப்போம். அதே மாதிரி இங்க பேருவல ஷேக் ஒரு நாளைக்கு பண்ண சொல்லுவாப்போம். அதே மாதிரி கிழக்கில் அப்துல் ஒரு நாளைக்கு பண்ணு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கதையை சொல்லும் போது ரசிக்கிறோம்ல, அதே மாதிரி செய்து காட்டினால் உங்களுடைய மக்களே உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்ப்போம். என்ன செய்யறான்? மிம்பர்ல ஏறி நின்று நிர்வாணமாக உரையாற்றுவது மட்டுமில்ல, மிம்பர்ல நின்றுகிட்டு காத்து பிரிய வைப்பானா. காத்து பிரிய வைக்கிறா தெரியுதுல்ல? மிம்பர்ல நின்று காத்த பிரிய வச்சுட்டு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட என்ன சொல்லுவானா? நான் செய்யல, இந்த இவர் செஞ்சார், அவர் செஞ்சார், அவர் செஞ்சாரு இந்த கையை காட்டுவானா. கீழே இருக்கிற ஆட்களுக்கு காட்டி முடிய இவனுக்கு கையை காட்டுவான். அந்த ஆள் வெட்கத்துல தலையை குனிஞ்சிருவானா. அட நீ செஞ்சு போட்டு எனக்கு சொல்லிட்டியடா, நானுங்கடா இதை செஞ்சேன் அப்படின்னு தலையை குனிஞ்சிருவாரு. இப்படி செய்வார். இவர் எப்படிப்பட்ட ஷேக் தெரியுமா? இவன் ஷேகா அல்லது கோமாளியா?
இவனை பெரிய ஷேக் அவுலியா மகான் என்று சொல்லி இந்த புத்தகத்தை தமிழ்ல போடு பார்ப்போம். எத்தனை இந்துக்கள் இஸ்லாத்துக்கு வர்றான்னு பார்ப்போம். இந்த புத்தகத்தை ஆங்கிலத்துல போடு, இந்த புத்தகத்தை சிங்களத்துல போடு. சாரை சாரையாக மக்கா வெட்டில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நோக்கி காவிர்கள் வந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்றல, இருக்கிறவன் ஒன்ன விட்டு ஓடி போயிருவான். அதனாலதான் சொல்லாம இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கதைகள். அதே மாதிரி இன்னொரு கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன கதை தெரியுமா? ஒரு அவுலியா இருந்தாராம். அந்த அவுலியாவை பத்தி சிறப்பை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, தபகாத்துல இருக்குது. அந்த அவுலியாவை நீங்கள் போய் பார்த்தால் ஒரு நேரத்தில் அவர் ஒரு வெட்டுக்கிளியை போல் தெரிவார். வெட்டுக்கிளி இருக்குதுல்ல, வெட்டுக்கிளி மாதிரி இருப்பாராம். அவ்வளவு சின்னதா இருப்பார் அவர். சில நேரங்களில் அவர் ஒரு வனவிலங்கை போன்று தெரிவார். ஒரு காட்டு மிருகம் மாதிரி. சரி, ஐயறி உள்ளவன் தான் இந்த வேலை செய்வான். சரியாத்தான் எழுதி வச்சிருக்காங்க. ஐயறி உள்ள ஜீவன் மாதிரி எழுதி வச்சிருக்கிறானா இல்லையா? இப்படி தெரிவாரு. அப்படிப்பட்ட அவுலியாவாக்கும் அவர் உருமாறி கொள்வாராம். கொஞ்சம் எங்களுக்கு முன்னாடி வந்து அப்படி மாறி மாறி ஜூல அடைக்க வேண்டியவனை எல்லாம் ஷேக் என்று வச்சா இதுதான் நிலைமை. இஸ்லாத்துடைய நிலைமை இன்னைக்கு எப்படி போச்சு? தெஹிவல ஜூல இருக்க வேண்டியவன் எல்லாம் பள்ளிக்குள்ள ஷேகுமாராக இருக்கிறார்கள். இவர்களை இப்படி வைத்தால் இந்த சமுதாயம் உருப்படுமா? இந்த சமுதாயம் குர்ஆனை நோக்கி வருமா? இந்த சமுதாயம் ஹதீஸை நோக்கி வருமா? இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். எப்படி? இன்னொரு அவுலியா. என்ன அவுலியா? அவரோட பேர் என்ன? அப்துல்லா இப்னு அபி ஹம்சா. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் முழிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் நேர்ல பாப்பாராம். எப்படி பாப்பாரு? கொஞ்சம் பேர் தூக்கத்துல பார்த்ததா தான் கதை விட்டுக்கிட்டு அலைவாங்க. கனவுல கண்டேன், கனவுல கண்டேன். இவர் எப்படியா? விழித்துக்கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணுல இப்படி கண்ணுக்கு முன்னாடி பாப்பாங்களாம். பார்க்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த ஆளு கதையில எழுதி வச்சிருக்காங்க, இவர் மரணிக்கிற வரை ஜும்மா தொழுகையை தவிர வேறு எதற்கும் வெளியே வந்ததே கிடையாது. இந்த ஆளுக்கு இவெல்லாம் முஸ்லிம் பட்டியல் நிப்பானான்னு பாத்துக்கிறீங்க. ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் இந்த ஆள் வருவானா, வேற எதுக்கும் வந்ததே கிடையாது. ஆனா ரசூலுல்லாவை நெஜத்திலேயே கண்ண தூங்காமலேயே ரசூலுல்லாவை அவர் பார்க்கக்கூடியவராக இருந்தார். எப்படி? இந்த பைத்தியங்களும் நம்ம நாட்டில் 2-3 பேர் இருக்கிறாங்க. நாங்க அந்த அவுலியாவை பார்க்கிற, இந்த அவுலியா இப்படி போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஏதாவது பிரச்சனைட்டு போவாங்க. ஹாஜியார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அப்படியா கொஞ்சம் இருங்க ஷேக்கிட்ட கேட்டு சொல்றேன்னு செவரை பார்த்து பேசுவான். சரி வாப்பா, அப்படியா சரி வா, வாப்பா வாப்பாம்மா வாப்பா நான் ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, சரி வாப்பா அப்படியே சரி வாப்பா அப்படியே சொல்றேன் வாப்பா. செவரை பார்த்துக்கிட்டு பேசுவான். இவன் அவுலியாவோட பேசிட்டாரு அப்படின்னு நம்பிட்டு போவான். ஒரு குரூப் இருக்கிறாங்க, அது யாரு? மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய நம்முடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா மற்ற சகோதரர்கள் அத்தனை பேரும் இதுல தான் இருக்கிறாங்க. மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் இவங்க. இதுக்கு மேல எப்படி? அதுக்கு மேல தெரியுமா எந்த அளவுக்கு எழுதி? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. சஹீஹான ஒரு ஹதீஸ் வந்து விட்டால் அதுதான் என்னுடைய மதுஹபு. குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும்ங்கறாரு. இமாம் ஹனஃபி அவர்கள் இதே கருத்தை சொல்லுகிறார்கள். சஹீஹான ஒரு ஹதீஸ் வந்து விட்டால் அதுதான் என்னுடைய மதுஹபுங்கறாங்க. மதுஹபை தூக்கி வீசிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு வந்துரு. ஹதீஸா மதுஹபான்னா ஹதீஸ் தான் வழிமுறைங்கறாங்க. ஆனால் இந்த இப்படி சொன்ன ஹனஃபி இமாமுக்கு என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்த மக்கள்ல குர்ஆனுக்கு அடுத்த அற்புதம் வந்து இமாம் அபூ ஹனீஃபா தானா. குர்ஆனுக்கு அடுத்த அற்புதம் எது? இமாம் அபூ ஹனீஃபா. ஏன் அற்புதம் கேட்டா, இவருக்கு பின்னால் வந்தவர்கள் அத்தனை பேரும் ஞானிகளாம். இவரை பின்பற்றியவங்க, இவருக்கு பின்னாடி வந்தவங்க அத்தனை பேரும் ஞானி மகான்களாம். மகான் மட்டும் இல்லைங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வருவார்கள் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவாங்க, மறுமை நல்ல அடையாளம். அவங்க வந்து இந்த உலகத்தில் எப்படி செயல்படுவாங்க? நபியாக செயல்படுவாங்களா? நபியாக செயல்பட மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது முகமது நபியுடைய உம்மத்தாகத்தான் இருப்பார்கள், தனி நபியா இருக்க மாட்டாங்க அவங்க. இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப ரிட்டர்ன் உலகத்துக்கு வரும்போது அபூ ஹனீஃபாவுடைய மதுஹபை தான் பின்பற்றுவார், அதன்படிதான் தீர்ப்பு கொடுப்பார். எதை? அபூ ஹனீஃபாவோட மதுஹபோட லட்சணம் தெரியுமில்ல? ஹனஃபி மதுஹப்னு வச்சிருக்காங்கல்ல, களவெடுக்கிறதுக்கு நல்ல மதுஹப், விபச்சாரம் செய்யறதுக்கு நல்ல மதுஹப், எல்லாத்துக்கும் ஏற்றமானதுதான் மதுஹபுகள். ஏன்? அந்த மதுஹபுகள் சொல்லக்கூடிய செய்திகள் அதுதான். எப்படி சொல்லுவான்? திருடுறதுக்கு 2 பேர் போறான்னு வைங்களேன், வீட்டுக்கு வெளியில ஒருத்தன் நிக்கிறான், வீட்டுக்கு உள்ள ஒருத்தன் திருட போறான். திருடியாச்சு, திருடி வீட்டுக்கு வெளியில அவன் கொண்டு வந்தா தான் திருடனா. உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு ஒரு ஓட்டையை போட்டு வெளியில வீசுறான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சுங்க, வெளியில ரோடு இருக்குது, வெளியில ஒருத்தன் நிக்கிறான், வீட்டுக்குள்ள ஒருத்தன் நிக்கிறான். வீட்டுக்குள்ள இருக்கிற திருட என்ன செய்யறான்னு கேட்டா, திருடி திருடி திருடி
வீட்டுக்கு வெளியில வீட்டை ஒரு ஓட்ட ஓட்டு வீட்டுக்கு வெளியில தள்ளி 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 விட்டுதான். வெளியில ஒருத்தன் பெரிய கண்டெய்னர் லாரியோட வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்தி ஏத்தி எடுத்துட்டு போய் தாண்டு வைங்க. இப்ப ஹனவி மதுஹபிட்ட தீர்ப்பு எடுக்க போனீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஏன் தப்பிச்சிடலாம்? போனா என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க தெரியுமா? உள்ளே சென்றவன் திருடனும் அல்ல, வெளியில் இருந்தவன் திருடனும் அல்ல. அப்ப வீட்டுக்காரன் கேனையா என்ன சொல்ல வர்றான்? உள்ள போனவன் திருடிக்கிட்டு வெளியில எடுத்துட்டு போனானா? வெளியில எடுத்துட்டு போகல, ஆகவே அவன் திருடன் அல்ல. சரி, வெளியில இருக்கிறவன் உள்ள போய் திருடினானா? உள்ள போய் திருடல, ஆகவே அவனும் திருடன் அல்ல. உள்ள போய் அவன் திருடவும் இல்ல, இவன் வெளியில கொண்டு வரவும் இல்ல, அதனால ரெண்டு பேருமே திருடன் இல்ல. அப்ப திருட்டு கொடுத்தவன் கேனையின் மாதிரி தலையில துண்ட போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு எப்படி தீர்ப்பு? இதுதான் இஸ்லாமா? இதுதான் மார்க்கமா? விபச்சாரம் செஞ்சு கையும் களவுமா பிடிபட்டாங்கன்னு வைங்க, ஒன்னும் செய்ய தேவையில்ல. மதுஹப் என்ன சொல்லி தருகிறது? டோன்ட் வரி, உடனடியா இவங்க என்னுடைய மனைவின்னு சொல்லிருங்க. பிடிபட்டுட்டான்னு வைங்க, ஏய் விபச்சாரம் பண்ணிட்ட, என்னடா விபச்சாரம் பண்ணிட்ட, நாங்க ரெண்டு பேரும் புருஷன் முஞ்சாதி உனக்கு தெரியுமா? அப்படியா, போயிட்டு வாங்க ராஜா, பஸ் செலவுக்கு டிக்கெட்டு காசு வேணுமா, கொடுத்து அனுப்பு. ஏன் விபச்சாரம் செய்யல, மனைவின்னு சொல்லிட்டானா இல்லையா? உன் வீட்டுல நடந்தா இந்த தீர்ப்பை சொல்லுவியா? உன்னுடைய குடும்பத்தில் நடந்தால் இந்த தீர்ப்பை சொல்லுவாயா? இந்த ஃபத்வாவை உலகத்தில் மற்றவர்களுக்கு நடந்தால் கொடுக்கிறீர்கள், உங்களுடைய நிலையில் கொடுப்பீர்களா? இதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம். ஆனா பிரச்சனை வந்துட்டா, குர்ஆனை நாங்க எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா, ஹதீஸை நாங்க எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா, ரசூலுல்லாஹ்ங்கற கண்ணுல அம்பாங்க. முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டா இப்படி இப்படி செய்வான் பாத்திருக்கீங்களா? ஏன் செய்வாங்க? கண்ணுல ஒத்திக்கிறாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை முகமது நபின்னு சொல்லிட்டோம்னு வைங்க, என்ன செய்வாங்க? இப்படி இப்படி பாங்க. அது எதுக்குன்னு கேட்டா கண்ணுல ஒத்திக்கிறோம், அதை விட இப்படி தேய்ச்சினா முகம் முழுக்க தேய்ச்சிக்கிறான். செஞ்சுக்கவே என்ன மார்க்கத்தில், எந்த மார்க்கத்தில் உட்கார்ந்துகிட்டு எதை இந்த கப்சாக்களை தான் இன்றைக்கு இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறார்கள். மற்ற சஹாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் இறுதியாக என்ன உபதேசம் செய்தார்கள், வசியத்து ஏதாவது செய்தாங்களா என்று கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் பெரிய வசியத்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறித்த நபித்தோழர் கேட்கிறார், பெரிய வசியத்து எதுவுமே பண்ணலையா? ஆனா வசியத்து பண்ண சொல்லி ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணாமல் இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் செய்த முக்கியமான வசியத்து என்ன தெரியுமா? நீங்கள் திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்தில் இந்த சமூகத்துக்கு சொன்ன பெரிய வசியத்து என்ன? திருமறை குர்ஆன் அடிப்படையில் வாழுங்கள். ஆகவே திருமறை குர்ஆனை மறந்துவிட்டு, திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத, திருமறை குர்ஆனை கைக்கு முன்னால் வைத்துக் கொண்டு பின்பற்றாத சமூகமாக இன்றைய சமுதாயம் இருக்கிறது. ஆகவே இவை அத்தனையும் இந்த தரீக்கத்துகள் மதுஹபுகளை புறக்கணித்துவிட்டு திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு